கவுர் வாங்கனி. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான வெற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர் துணையோடு முனியசாமி தேவர் அவரது ரேஜர் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சத்திரம்பட்டி யோகி நண்பர்களா மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த கடுமையான போட்டியிலே, இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா 9 தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சிங்கமா இல்லை தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் முத்தம்பட்டி சிவா மகேந்திர சார்பாக வளையர்பட்டி வெள்ளி பூஜை கருப்பதனையோடு அருள் கௌதம் பிரதர்ஸ் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தூவல் தர்மமுனீஸ்வரர் குழு வீரர்கள் சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலைநாட்டிட வாழ்ல ஒரு ஆளு வெற்றி பரிசு நிலைநாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க காக்கூர் மண்ணுதா இங்க ஊரு அந்த ஐயனார் அருளால் ஆடுதுவாறு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கிறது பார் பக்கத்து ஊரு திறந்து நிற்கும் மக்கள் மத்தியிலே திறமை கொண்ட ஒற்றை சிங்கமா திறமை கொண்ட 9 தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்த இதயம் வரை இனிப்பவரை மயிலை பார்த்தால் தேவர் ஞாபகம், புலியை பார்த்தால் தேவர் ஞாபகம், அவர்களை பார்த்தால் தியாகிகள் ஞாபகம், அவரை படித்தால் தேசிய ஞாபகம். ஜொலிப்பது என்றும் முத்தாகும், ஜெயிப்பது என்றும் ராமனாகும், ரசிப்பது முத்து ராமலிங்கமாகும். மூன்றுமே முத்து ராமலிங்கமாகும். தேசியம் என்பது ஒரு பக்கம், தெய்வீகம் என்பது மறுபக்கம். இதுவே அவரது இருபக்கம். இன்றே சேருவோம் அவர் பக்கம். பாரத நாட்டின் தந்தை காந்திஜி, பாரத நாட்டின் தலைவர் நேதாஜி இருவர் கொண்ட சிந்தனையில் இதயம் வரை இனிப்பவரே பசுமொன் தந்த முத்து பைந்தமிழ் நாட்டின் சொத்து தேவர் சொன்ன கருத்து தினமும் நெஞ்சில் நிறுத்து. அதிவீர பாண்டிய அரசர் குல மணியே, ஆதியமான் மரபு தந்த அறிவு சுடர்மணியே, செம்பிய சேலர் குளர் செல்லும் பொன்மணியே, செருவென்ற பாண்டியர் வழி வந்த மணியே, வீசும் பொன் பாண்டியர் வெற்றிகுல மணியே, பசும்பொன் நகர் தந்த முத்து ராமலிங்க மணியே, கண்ணே கண்ணீர் கண்மணியே, காவிய தமிழ் பொன்மணியே, பண்ணே பசும்பொன் தவமணியே, உக்கிரபாண்டியன் பெற்ற திருமேனியே, தாயாம் இந்திராணி பெற்ற தவத்தால் தங்கம் ஜொலித்த மாதவத்தால், சேதுபதி மன்னன் சீமையிலே எங்கள் தெய்வம் பிறந்த சோலையிலே, நீதிக்கு மன்னராய் பூமியிலே அழியாத நிலை கண்டு காண்போர் பிறவிலேயே, காரியுள்தான் சூரியனை மறைத்ததுண்டோ, கரை சோற்றில் தாமரையின் வாசம் போகுமே, நேர்மைதன் வெல்லும் நீதிதான் சொல்லும் என்ற நெறி தவறா தேவர் வாழ்த்தி வணங்கிடுவோம். மரம் என்று வீரம் என்று அகராதி சொல்லும், தேவர் என்று வரலாறு சொல்லும், படையாலும் இவர் பிறந்த இனம் கொடையாலும் இவருடைய நல் அடையாளம் இவருடைய மரம். மீசை வைக்காத இனத்தில் பிறந்தாலும் மீசை வைத்தான் பாரதி. மாற்று சிந்தனை வேண்டும் என்பதற்காக மீசை வைக்கும் இனத்தில் பிறந்தாலும் மீசை எடுத்தோர் தேவர். அறச்சிந்தனை வேண்டும் என்பதற்காக மரம் என்னும் நீர் விட்டு அறம் வளர்த்தார், அறம் என்னும் விதை விதைத்து மரம் வளர்த்தார்.
இந்த பசும்பொன் சிங்க வங்க சிங்கத்தோடு இணைந்த போதுதான் வெள்ளையரின் இரவுகள் உறக்கமின்றி தவித்தது, இதயமே வேகமாய் துடித்தது. இந்த இரு சிங்கங்கள் இணைந்து போராடியதால் சுதந்திர தூணில் 4 சிங்கங்கள் நம் சின்னமாக வழி பிறந்தது. நாட்டினுடைய உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்களே, காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக 5 நிமிடங்கள் முடிவடைந்து விட்ட பெருமகிழ்ச்சியோடு உருவத்துக் கொள்கின்றோம். சீட்டி அடியுங்கள், கைதட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் மறந்து எப்படி ஒரு அழகான 4 சிங்கங்கள் நம் தூணில் வழிபிறப்பதற்கு 1950களில் 60களில் 140 பேர் முத்துராமலிங்கம் என்று பெயர் வைத்தோமே, இப்போது 4 பேராவது பெயர் வைக்கின்றோமா? மரத்தின் நாயகனே, அறத்தின் தாய்மானவனே, பெயர் சூட்டுவோம், அவர் உயர் போற்றுவோம் என்பதற்கு இணங்க ராமநாதபுரம் மாவட்டம் மறவர் நாடு காக்கூர் கிராமத்தில் அருள்பளித்துக் கொண்டிருக்கின்ற வராசியம்மனுடைய முளைப்பாரி உற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2ஆம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே இதற்கு அடுத்தபடியாக மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக மதியழகன் கருப்புச்சாமி குடும்பத்தார்கள் விழாமடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக மதியழகன் கருப்புச்சாமி குடும்பத்தார்கள் மாலை மரியாதை செய்ய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தம்பி, வாளில் பிடிக்கையில் ஒரு ஆள் பிடிச்சிட்டு விட்ட பிறகுதே மாற்று வாழை பிடிக்கணும். மாற்று வாழை கையில இருந்து கொடுக்க கூடாது. சீட்டடிகள், வைதட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடாவா? மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா? அண்ணன் நடை நடந்து 5 வகை விட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறைத்து கொம்புக்கு இறை தேட வரைந்த நம்பர் 34 மாட்டு அடித்து விளையாடாதீனே. அண்ணன் நடை நடந்து 5 வகை விட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறைத்து கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காளையா, இல்லை தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல. இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அடைக்க இது ஒன்று புதிதலையன ஆடிக்கொண்டிருக்கின்ற 9 சிங்கங்களா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம். காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி, மதிய வேளையிலே மனமகிழும் ஆட்டம், மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம். அதுதான் வட மஞ்சு விரட்டா. மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் மணக்குது. காக்கூர் மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது. துடிதுடிக்கின்ற ஒற்றை சிங்கமா, துடிப்பான 9 சங்கமா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கும்பால் விரட்டுகின்ற காளையா, அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா? திண்ணையில் படுத்து தானு உறங்கி வந்த வீரர்களா, இல்லை பண்ணையில் படுத்து கொளுத்து துமிலேறி வந்த ஒற்றை சிங்கமா? வீரர்களே, திண்ணையா இல்லை பண்ணையா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட. அனே மாடு வாழை எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, சுண்டு மட்டும் இழுத்துறாதீங்க, விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க. சீட்டியாடி அனைவருக்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் உத்தம்பட்டி சிவா மகேந்திர சார்பாக மலையர்பட்டி வெள்ளி பூஜை சர்வபிரதனையோடு அருள் கௌதம் பிரதர்ஸ் காலை தூவல் தர்மமுனீஸ்வரர்கள் வீரர்கள் தங்களை வீரர்கள் தயார்பட்டுக் கொண்டு வாடிவாசலுக்கு வந்திருக்காங்க. சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா? மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? காலங்கள் கடந்து விட்டன, நேரங்கள் நெருங்கி விட்டன. முடியும் என்பது மூளைதனம், முடியாது என்பது கோழைதனம்.
வீரம் இல்லாருக்கு இக்களம் எக்களம் இல்லை, வெற்றி பெறாருக்கு இக்களம் எக்களம் இல்லை. இதில் வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தாலும் வீரமில்லா நெஞ்சம் பயந்தோடு வீரம் வேகம் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடம். லாஸ்ட் 10 மினிட்ஸ், கடைசி 10 நிமிடம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள். ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு? இந்த புண்ணிய பூமியாம் காக்கூர் மண்ணிலே வெல்ல போவது யார் என்று புறத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை சீட்டியடிகள் கைதட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். அனே பாலை எவ்வளவு சவுட்டிக்கோங்க, வெட்டி சுண்டி இழுக்கிறாதீங்க. சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மறந்து இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் முத்தம்பட்டி சிவா மகேந்திரன் சார்பாக மலையர் பட்டி வெள்ளி பூஜை கரபர் துணையோடு அருள் கௌதம் பிரதர்ஸ் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தூவல் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் தங்களது வீரர்களை ஆழப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். சீட்டி அடியுங்கள், காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன, நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை வெட்டி பறித்திட ஒற்றை சிங்கமா 9 தங்கமா, கொம்பால் விரட்டுகின்ற காளையா, அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா, சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா, அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா? வீரர்களே சத்தமோ இல்லை முத்தமா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம். சீட்டடிகள் கைதட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா?
கடைசி 5 நிமிடம் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை தூவல் தர்மமுனீஸ்வரர் துணையோடு முனியசாமி தேவர் அவரது ரேஞ்சர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது.